இதுதான் சின்னமஞ்சான் கல். ஒரு காலத்தில் சின்னமஞ்சான் என்பவர் இதில் வரல் இடிப்பதாகவும் அதை இந்த மக்கள் சின்னமஞ்சான் கல் என்ற பேர் வச்சுட்டாங்க. இந்த கல் பார்த்திங்கன்னா இந்த அடியில் மட்டும்தான் கொஞ்சம் போகும்போது தாங்கியிருக்கு. ஆனால் எந்த ஒரு பிடிமானம் இல்லை. அந்த பிடிமான மெயின் காரணமே இந்த ஒரு கல் தான். இது இல்லை என்றால் நிச்சயமாக அந்த கல் கீழே கொண்டு ஓடிடும். ஆனால் நான் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த இடத்துல நான் அதிகபட்சமாக இங்கே படுத்து தூங்கியிருக்கிறேன், விளையாடி இருக்கிறேன். ஆனால் இப்போ அந்த உள்ளார போய் படுக்க முடியல. அது காரணம் நான் வளர்ந்துட்டேன். ஒரு கல் கீழே இறங்குனது போல் ஒரு தோட்டம் தெரிகிறது. நிச்சயமாக அந்த ஒரு கல் பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்கும். எங்கெங்கேயோ பாறைகள் இருந்தாலும் இந்த பாறைகள் போல் நிச்சயமாக ஒரு சமதளம் இல்லாமல் ஒரு சப்போர்ட்டில் இருப்பேன்னு தோணும். ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா வச்சுன்னா அந்த கல்லாம்பாறையில் அதிகப்படியாக தான் இருக்காது. சித்தலூர் பக்கத்தில் ஒரு கல்லாங்காடு என்ற காட்டில் இந்த பகுதி இருக்குது. இது கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் இருப்பது என்பது தெரியவில்லை. கொஞ்சம் கல் தோன்றிய காலத்திலே இருந்திருக்கலாம் என்றும், ஆனால் சிறு சிறு இடத்தில் உடைக்கப்பட்டிருக்கிறது. உடைக்கப்பட்ட பிறகு இந்த கல் அந்த காலத்தில் மேலே ஏறுவதற்கு கூட ஒரு வழி செய்கிறார்கள். இதில் மேலே ஏறி செல்கிற மாரி இல்லை குச்சி அடித்து வைப்பாங்க. இப்போ அதில் இல்லை, காணும். இப்போ யாரும் ஏறதில்லை. ஆனால் அதில் ஏறினா எங்கெல்லாம் அந்த ஆடு மாடுகள் மேய்களோ தெரியும், இல்லை யாராவது காட்டில் திருடினாலும் தெரியும். அந்த கல் தான் இந்த சின்னமஞ்சான் கல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சித்தலூர் கிராமத்தில் ஒரு அழகான சிவப்போல் இந்த காட்டில் ஒரு கல். இன்னொரு கல் இருக்கிறது, அது பந்தக்கல் என்பது. அங்கே தான் திருடர்கள் அதிகமாக இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கல் ஒரு பிடிமானம் இல்லாமல் போன்றே தோன்றுகிறது. ஆனால் இத்தனை ஆண்டுகளும் நிற்கிறது என்றால் அது அதிசயம்தான். நீங்களாம் பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டும். நன்றி. இதுதான் சின்னமஞ்சான் கல். ஒரு காலத்தில் சின்னமஞ்சான் என்பவர் இதில் வரல் இடிப்பதாகவும் அதை இந்த மக்கள் சின்னமஞ்சான் கல் என்ற பேர் வச்சுட்டாங்க. இந்த கல் பார்த்திங்கன்னா இந்த அடியில் மட்டும்தான் கொஞ்சம் போகும்போது தாங்கியிருக்கு. ஆனால் எந்த ஒரு பிடிமானம் இல்லை. அந்த பிடிமான மெயின் காரணமே இந்த ஒரு கல் தான். இது இல்லை என்றால் நிச்சயமாக அந்த கல் கீழே கொண்டு ஓடிடும். ஆனால் நான் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த இடத்துல நான் அதிகபட்சமாக இங்கே படுத்து தூங்கியிருக்கிறேன், விளையாடி இருக்கிறேன். ஆனால் இப்போ அந்த உள்ளார போய் படுக்க முடியல. அது காரணம் நான் வளர்ந்துட்டேன். ஒரு கல் கீழே இறங்குனது போல் ஒரு தோட்டம் தெரிகிறது. நிச்சயமாக அந்த ஒரு கல் பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்கும். எங்கெங்கேயோ பாறைகள் இருந்தாலும் இந்த பாறைகள் போல் நிச்சயமாக ஒரு சமதளம் இல்லாமல் ஒரு சப்போர்ட்டில் இருப்பேன்னு தோணும். ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா வச்சுன்னா அந்த கல்லாம்பாறையில் அதிகப்படியாக தான் இருக்காது. சித்தலூர் பக்கத்தில் ஒரு கல்லாங்காடு என்ற காட்டில் இந்த பகுதி இருக்குது. இது கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் இருப்பது என்பது தெரியவில்லை. கொஞ்சம் கல் தோன்றிய காலத்திலே இருந்திருக்கலாம் என்றும், ஆனால் சிறு சிறு